வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பரந்தன் என்ற இடத்துக்கு ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால், அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள், எங்களுடைய சனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஒன்று செய்து கொண்டு ஒரு பெல்லை தட்டி எங்களுடைய காணொலியை நல்லா பகிரவணும், லைக் பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு, உறவுகளே, இந்த பரந்தனில் தான் நீண்ட காலமாக ஒரு படைமுகாம் இருந்தது. இதுதான் அந்த படைமுகாம். இந்த படைமுகாம் ஒரு சில நாட்களுக்கு முதல் இந்த படைமுகாம் அகற்றப்பட்டிருக்குது. இங்கிருந்து படையினர் வெளியேறி இருக்கிறோம். இந்த படைமுகாமைத்தான் நாங்கள் இன்றைக்கு எங்களோட உறவுகளுக்கு எங்களுடைய காணொளி மூலம் கொண்டு வர போகிறோம். இங்கே பார்த்தால் அங்கே பாருங்கள், அது காவலரன், அதே மாதிரி அங்கேயும் காவலரன். ஆனால் இதில் உள்ளே போகாதபடி வேலி அடைஞ்சிருக்கிறோம். ஏதாவது மாடுகள் அதுகள் போகும்னு சொல்லி, அதே மாதிரி இது மிக 2 பக்கத்து பாதைக்கும் அடைச்சிருக்கு. இந்த பரந்தனில் உள்ள படைமுகாம் எப்படி இருந்தது, உள்ளுக்குள்ளே என்னென்ன வளங்கள் இருக்குதுன்றது தான் எங்களுடைய அத்தனை உறவுகளுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுடைய சேனலை நீங்கள் நல்லா லைக் பண்ணணும்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் ஒன்று தாங்க. இதுக்கு முன்னால் விசேஷம் என்னென்னு சொன்னால், இது A9 பாதை பரந்தன். இதில் ரயில் கடை இருக்குது. ரயில்கள் வார நேரமாச்சு, அதையும் பார்ப்போம். பாருங்க உறவுகளை, நாங்கள் இப்போ படைமுகாமுக்கு ஒரு சைட்டாக போய் உள்ளுக்கு போவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுலேயும் பாதை அடைச்சி தான் இருக்குது. அதே மாதிரி நல்ல வடிவான மதில் இருக்குது. உள்ளே சென்று பார்ப்போம். முன்னுக்கு வரவேற்கக்கூடிய மாதிரி காட்சி கொடுக்குது. அண்மையில் விடுபட்டது. இப்போ இதில் ரயில் வந்தோன்றிருக்கு. இப்போ ரயிலே காட்டுவோம் உங்களுக்கு. நாங்கள் இந்த பதிவு எடுக்க போகிறோம் இந்த படைமுகாமில். இப்போ இதில் ரயில் வந்தோன்றிருக்குது. ரயில் போய்கொண்டிருக்குது. பாருங்கள் எவ்வளோ சத்தம் பண்ணி சொல்லி ரயில் போய்கொண்டிருக்குது. கிளிநொச்சியிலேருந்து புறப்படுற ரயில் தான் இது. இதுதான் காவலரன். இந்த காவலரன் இரு அந்த நுழைவாயிலும் இரு காவலரங்கள் இருக்குது. இந்த காவலரனில் இருந்து நாங்கள் உள்ளே போகிறோம். இப்போ இதுக்குள்ளே சிறப்பாக அந்த மேலே அழகாக மதில் கட்டி இருக்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முதல் இந்த படைமுகாம் விடுவிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் இதை பார்த்துருக்கிறீர்கள். இப்போ இங்கே விடுபட்ட பிறகு இதில் அந்த வேலி அடைச்சிருக்கணும். இதாவது இந்த நுழைவாய். அதே மாதிரி அங்கேயும் ஒரு காவலரன் இருக்குது. படையினுடைய பாதுகாப்பு காவலரன்கள். அதே மாதிரி சில கட்டிடங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அவை இதிலிருந்து வெளியேறிட்டினோம் படையினர். அப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் வெளியேறினா அந்த இடத்தை தான் நாங்கள் இன்றைய காட்டுறோம். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் என்ற இடத்துல தான் இந்த படைமுகாம் இருந்து. இங்கே பாருங்க, எல்லாம் உடைஞ்சு விழுந்ததோ உடைக்கப்பட்டிருக்கோ விழுந்திருக்குது. இதில் நல்ல காணிகள் நல்ல சிறப்பாக இருக்கிற ஆத்தி மரம், நாவல் மரங்கள் இருக்குது. நல்லா இருக்குது. அதில் இப்போ வெயில் காலம். இதில் நீண்ட காலமாக படையினர் இருந்தவ திடீரென்று இதில் இருந்து அவ வெளியேறிட்டினா, விற்க பண்ணிட்டினா. அதைத்தான் நாங்கள் இன்றைய காட்டுறோம். இதில் நல்ல மாமரம் நிற்குது. அங்கே பாருங்க, அங்கே வடிவான கட்டிடங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. எங்கே பார்த்தாலும் நல்ல ஒரு அழகான சோலையாக தான் இருக்குது. இதுக்குள்ளே கிரவல் பாதை போட்டிருக்கும். சரியான உச்சக்கட்ட வெயில்லாம் பரவாயில்லை. ரெண்டாலும் எங்களை உறவுகள் கேட்டிருந்தவ என்னென்னு சொன்னால், ஆனால்
இந்த பரந்தன் படைமுகாம் விட்டது நீங்கள் உங்களோட காணொளியில் பதிவு செய்யலை என்னென்று சொல்ல இப்போ உடனே நாங்கள் விரையில்லாதானே இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும் வாழினம். அதில் எங்கட காணொலியிலையும் பார்க்குற உறவுகள் நிறைய பேர் இருக்கணும். அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கிறோம். உண்மையிலே அருமையாக இருக்குது. இதில் பார்த்தால் ஆலமரங்கள், மற்றது அரச மரம், இங்கே பார்த்தால் அவைகள் இதில் வணக்கத்தலம் படையினர் இருந்தால் அவை ஒரு வணக்கத்தலம் செய்கிறதானே. இப்போ இதில் வந்து வணக்கம் தலம் உண்டு அமைக்கப்பட்டிருக்கு சின்னனா. அதோடு இந்த அரச மரமும் ஆலமரமும் இணைஞ்சிருக்கு. மாமரங்கள் இருக்குது, வேப்ப மரம், மற்றது நல்ல பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் நல்ல அழகாகத்தான் இருக்குது. ஏற்கனவே பழைய கட்டிடங்களும் இருந்திருக்கு. ஆனால் இதுகள் படையினரால் அமைக்கப்பட்ட கட்டிடம்தான், எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதில் வந்து பழைய கட்டிடங்களும் இருக்குது. ஏற்கனவே முன்ன காலங்களில் இருந்த கட்டிடங்களும் இருக்குது. இதுக்குள்ள ஒரு பாதி ஒன்று போட்டு மேலால் கான்கிரீட் போட்டு தார் ஊற்றி இருக்கணும். நல்ல பெரிய நீள மண்டபம் மாதிரி தான் கிடக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய முகாம். நான் முன்னும் பார்க்கல சின்னனாக தான் தெரியும். நான் உள்ளே வந்து பார்க்க பெரிய அளவில் வந்து இதில் வந்து தோற்றம் பெற்றிருக்கு. பனைமரங்களும் நிற்கிது. பனைமரங்களும் நிற்கிது. இதுக்குள்ள ஒரு சில கதிரிகள், இங்கால வந்து எல்லாமே பெரிய நிறைய கட்டிடங்கள் இருந்திருக்கு. எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அங்கால வயல் மாதிரி ஒரு தரவை, அது அங்கே மட்டும் அவன் படைமுகாம் இருந்திருக்குது. அங்கே அதிலேயும் ஒரு தொண்டு கட்டி இருக்கிறான். அதில் கொடியேற்ற ஒரு இடங்கள் ஒரு இடக்குது. அங்கால வந்து இங்கே மட்டும் அங்கே மட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் இதை வந்து முழுமையாக எங்களால் முடிஞ்சதை பதிவுகளை தாரோம். இதில் வேறு உங்களுக்கு என்ன எங்கே பார்த்தாலும் மரச்செடியாக தான் இருக்குது. பரந்த நிலையில் அமைஞ்சிருந்த ஒரு இராணுவ முகாம் அண்மையில் விடுவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய இதுதான் நல்ல மவுக்கனி மரங்களை நிற்குது. இதுவும் ஒரு நீளமான ஒரு கோலிலிருந்து கம்பி இருக்குது. இதெல்லாம் கம்பி அறுத்து எடுத்துருக்கு. கம்பிகள் எடுத்துருக்கு. இது போக ஒரு பெரிய ஒரு முகாமாக தான் இருக்கு. இதில் வந்து பெரிய ஒரு தண்ணி டேங்கு மட்டும் தெரியுது. பார்ப்போம் அதையும் இருக்கா. விளாம்பழம் இருக்கா? விளாம்பழம் இல்லை. மற்றது இங்கே எல்லாம் இருந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து அவைகள் வந்து உடைச்சி எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். ஏனைய பொருட்களை காணையில் இதில் ஒரு பெரிய ஒரு தண்ணி நீர் தாங்கி கொண்டு இருக்கு. இங்கே பாருங்க, தென்னை மரங்கள் எல்லாம் வாட்டம் அடைஞ்சிருக்கு. தென்னையில் காய்கள் இல்லை, பராமரிப்பு இல்லை தானே. இப்போ இது வந்து பெரிய ஒரு தண்ணி டேங்க. மேலே இருந்து தண்ணி வடைஞ்சோன்னு தான் இருக்கு. தண்ணி இருக்குது போலோடாக்கு. ஏற்கனவே தண்ணி இருக்குது போலோடாக்க. மற்ற இந்த கீழே இருந்து எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கா. அங்கே மட்டும் இருக்கு. என்னென்று உப்புலா பெரிய ஒரு இதாக கிடாக்கு. பெரிய காமிதான். புளிய மரமும் நிற்கு. ஒரு பெரிய காணி தான். ஏக்கர் கணக்காக தான் இருங்காணி. ஏக்கரில் இதுகளிலே நாங்கள் என்னத்தை காட்டுறது? இப்போ எல்லா இடமும் பார்த்தாலும் படையினிருந்து வெளியேறி இருக்கணும். பெரிய ஒரு முகாமாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த இருந்த இதுகள் உடைக்கப்பட்ட இடங்களை தான் எங்களால் காட்டக்கூடியதாக இருக்கும். இங்கே இருந்து தண்ணிகள் வந்து இங்கால சப்ளை போயிருக்கு இந்த இடத்துக்கு. இதில் பைப் லைனிங்கும் இருக்குது.
புளிய மரம், அதை வேண்டிய சமையல் கூட தெரியல. இதிலேருந்து தண்ணிகள் வந்து தண்ணி வந்து இங்கே வந்திருக்கு. இது ஒரு பெரிய ஒரு இடம் தானே. இதுகள் வந்து இதுவும் வந்து ஒரு இதுகளெல்லாம் உடைச்சி இருக்கணும். அங்கால பாத்ரூம்கள் தான் இருக்குது. இது வாஷ் ரூம் எல்லாம் குளிக்கிறதுக்குரிய ஒரு இடம் தான் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கோம். பார்ப்போம், மற்ற இடங்களில் நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் இதால் குறுக்கு பாதையால் போய் அருமையான காணி. இதை மக்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தினால் அல்லது காணி இல்லாத மக்களுக்கு காணியை கொடுத்து வீட்டு திட்டங்கள் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் நீள நீள மண்டபங்கள்லாம் அமைஞ்சிருக்குது. கடவுளே, இப்படி ஒரு பெரிய ஒரு பூவரச மரம் அப்போ இல்லாமல் 200 வருஷங்களை தாண்டினது போல கிடக்கு. பூவரச மரம் தெரியும் தானே, இப்போ பக்கண்டு பெருசாக வராது. ஆனால் பூவரச மரம் இந்த காணிக்குள்ளே முதல்ல இல்லையெல்லாம் இருந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் பாருங்க பூவரச மரம். பூவரச மரத்தில் பல பொருட்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு முறை. கடவுளே, இவ்வளோ பெரிய உருப்படி என்ன பழமை வாழ்ந்த ஒரு காணியும் பழமை வாழ்ந்த மரமும் என்ன மக்கள் குடியிருப்பாக இருந்திருக்குமோ தெரியல. இப்படி ஒரு மரங்கள் வந்து மக்கள் வாழ்ந்திருந்தால் தான் இப்படியான மரங்கள் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் விளாமரங்கள் நிற்கிதா. நான் விளாமரங்கள் என்னண்டா எல்லாம் வந்து பழுதாக வந்து விளாம்பழம் விழுகுது. அதுக்கு ஒரு நோய் பிடிக்குது. அவங்கள நல்ல ஒரு தீவிரமான உச்சக்கட்ட வெயிலுக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் பதிவு. இதில் என்ன ஒரு தண்ணி தாங்கி மாதிரி ஒன்று இருக்குது. குடிநீர் கொடுக்குறதோ இந்த மாதிரி. இது ஒரு வடிவமைப்பு ஒன்று செய்து இதுக்குள்ளே தண்ணி வந்து நின்றுருக்க வேண்டிய ஒரு படையினருடைய பெயரோடு இருந்திருக்கு. எல்லாம் உடைச்சி கீழே விழுந்திருக்கு. சரி உறவுகளே, இப்போ எங்களால் தரக்கூடிய பதிவுகள் என்னென்னா, ஒரு சில நாட்களுக்கு முதல் இந்த படைமுகாம் விட்டுட்டினம். இந்த படைமுகாமினுடைய முழுமையான தோற்றப்பாட்டை நாங்கள் இன்றைய தந்திருக்கிறோம். இதுக்கான அபிப்பிராயங்களை எழுதுங்கோ, நல்லா லைக் பண்ணுங்கோ, பகிருங்கோ, காணொலியை தட்டி விட்டு போகாதீங்கோ. வல்லூர் ஒன்று போகுது, இதுலேயும் அதே மாதிரி ஒன்று கட்டியிருக்கு. இது ஒரு பாய்க்கால். இந்த இடத்துக்குள்ளால தண்ணி போய் அங்கால ரயில் கடவை இருக்கிறபடியா ஒரு பேக்கால் இப்போ இதுக்குள்ளால தண்ணி கழிவு தண்ணி மழை தண்ணிகள் போகக்கூடிய மாதிரி செய்திருக்கு. அன்பு உறவுகளே, நாங்கள் இந்த பரந்தன் படைமுகாம் வெளியேறினது இதிலிருந்து விடுபட்டிருக்கு. இந்த விடுபட்ட காணியை நாங்கள் உள் வளாகங்கள் எல்லாம் முடிஞ்ச வரை நாங்கள் இந்த காணொலிகளை கொண்டு வந்ததுக்கு பெரிய ஒரு ஏக்கர் காணி நிறைய வளங்களோடு இருக்குது. இந்த காணியில் வந்து நாங்கள் முடிஞ்ச வரை எங்களோட உறவுகளுக்கு பார்க்குற உறவுகளுக்கு நாங்கள் இந்த பதிவை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த எங்கே பார்த்தாலும் படையினர் இருந்த
கல்லறைகளில் அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் எங்களுடைய காணொலியை நீங்கள் பார்த்து இதுக்கான அபிப்பிராயங்களை கொண்டு வரணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய காணொலியை நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு பதிவு மூலம் கொண்டு வரும் வரை உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.